ராஜன் பாபு சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேக்குது சார், சொல்லுங்க. கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான இந்த கமிட்டியில மொத்தம் 12 பேர் சார். ஆமா, வெறும் 12 நபர்கள் தான் சார். நீங்க இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல ரொம்ப உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விபரங்களே சொல்லுது. ஆனா இந்த ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் கூட கிடையாது சார். மொத்தம் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது இவங்க இதோ ஜம்மு காஷ்மீர் உடைச்சிட்டதுனால நான் சொல்றேன், மொத்தம் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்த்தி இந்த மொத்த நாட்டிற்குமான ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்கு தான் இந்த ஒரு 12 பேர் போட்டாங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு நபர் கிடையாது சார். சதர்ன் ஸ்டேட்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்மனை தவிர வேற யாரும் கிடையாது. கஸ்தூரி ரங்கனை தவிர்த்து வேற யாருமே கிடையாது, வேற எந்த பிரதிநிதிகளும் கிடையாது. நீங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க 2 பேர் இருந்தாங்க, பஞ்சாப் ஒருத்தர் இருந்தாரு, உத்தரப்பிரதேசத்துக்காரங்க இருந்தாங்க. இப்படி குறிப்பிட்ட 12 பேரை போட்டு தான் இதை இது பண்ணாங்க. அதை தான் சார் சொல்றாரு, இந்த மும்மொழியில ஹிந்தின்னு இருந்ததை வந்து பிரதம மந்திரி திருத்தி விட்டார் அப்படின்ட்டு. இப்ப சார் பேசும்போது சொன்னாரு, இதை வந்து சில அணுகுமுறைகள் மாற்றத்தின் மூலமாக இந்த பணத்தை வாங்குறதுக்கான நடவடிக்கையில் அரசு இறங்கணும். இன்னும் வந்து மும்மொழியை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாவே சரியில்லை அப்படின்ட்டு சொல்றாருல்ல. அப்படியான ஒரு தேவை அப்படிங்கிறது, ஒரு தேவைக்கு இந்த காலம் தள்ளி இருக்கா சார்? இல்ல இல்ல, இப்ப எனக்கு என்னன்னா, இவங்க மாறன் சார் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அப்படியா? முதல்ல நம்முடைய நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்கும் முதல்ல பெரிய வேறுபாடு இருக்குது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசால் கொண்டு வருது, எல்லா மாநிலங்களுக்குமானது. அது எந்த மாநிலங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து பள்ளியில வந்து கல்வி தரம் வந்து குறைவா இருக்குதோ அவங்களுக்கு ஏற்ப அவங்க செஞ்சாங்க. அவங்களுடைய திட்டத்துல பாத்தீங்கன்னாலே 2040 வந்து 50 விழுக்காடுகளுக்கு மேலாக நாங்க கொண்டு வரணும், பள்ளி இறுதி தேர்வை தான் கொண்டு வர்றாங்க. ஆனா நாம இப்பவே அதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது முழுக்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிலரால் சொல்லப்படுகிறது, நாம அவங்ககிட்ட பணம் வாங்கணும்ல. இது என்ன அவங்ககிட்ட பணம் வாங்கணும், நான் என்கிட்ட பணம் வாங்கணும் என்ன இருக்குது? ஒன்றிய மத்திய அரசுன்னு இருக்குது, மாநில அரசுன்னு இருக்குது. மாநில அரசுகள் கொடுக்கின்ற வரி வருவாயில நம்ம பங்கீடு கேட்கிறோம். அந்த வரி வருவாயில் கொடுக்க வேண்டிய பங்கீடை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஓகே, அதுல நீங்க வந்து சரி, இப்ப நாம வந்து 3வது இப்ப இந்திய படிச்சுட்டா எங்க பிள்ளைகள்லாம் அப்படியே மாறிடுமா? நீங்களே சொல்றது வச்சுக்கோ. நீங்க சொல்றபடி 3வது மொழி ரைட். அது உடனே பாருங்க, அவங்க பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு 3வது மொழி ஒரு தெலுங்கு வச்சுக்கோங்க, ஒரு கன்னடம் வச்சுக்கோங்க சொல்லிட்டு, அடுத்து சிபிஎஸ்இ பள்ளிகள்ல பாருங்க, அவங்க வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் வச்ச பள்ளிகள்லாம் ஹிந்தி தானே இருக்குது. எனக்கு ஒரே கேள்வி, மத்திய அரசோ இல்லை பேசுகின்றவர்களோ ஹிந்தி படிப்பதால் என்னுடைய குழந்தைகளுடைய தரம் இவ்வளவு தூரம் உயரும் சொல்லுது. ஓகே, உங்களுடைய யூபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் 3வது மொழி எது? சான்ஸ்கிரிட். ராஜஸ்தான்ல 3வது மொழி எது? சான்ஸ்கிரிட். குஜராத்ல 3வது மொழி எது? சான்ஸ்கிரிட். ஏன்னா அங்க வந்து இயற்கையாவே இருக்குது. குஜராத்ல சில பள்ளிகளில் குஜராத்தியே 3வது மொழியாக இருக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க, சொல்லுங்க. இது படிப்பதனால் எங்களுக்கு ஹிந்தி படிக்கிறத பத்தியோ, ஹிந்தி, நான் டெல்லியில இருந்தா வந்தேன், நான் இங்கிருந்து போகும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது. 4 ஆண்டுகள் டெல்லியில தான் இருந்தேன், அங்க போய் கத்துக்கிட்டேன். ஏனென்றால் அவரோட உரையாட வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மொழி என்பது அடுத்தவரோடு உரையாடும். அத ஒரு மத்திய அமைச்சர், அதாவது அதி தீவிரமா மிக மோசமான முறையில் தர முடியாது. இது என்ன மாதிரியான வார்த்தை? இத நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சேர்ந்து கொண்டு அது தர முடியாது. யாருடைய பணம்? என்னுடைய வருவாய் இல்லை என்று சரி, நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கோ. இவருடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கேட்ட மாதிரி நான் எங்களுடைய வருவாயை கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? ஓகே, இது என்ன மாதிரியான இது உரையாடல், என்ன மாதிரியான இது அறிவுறுத்தல் எனக்கு புரியல. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிவிட்டார், அதனால் இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை எப்படி இருக்க முடியும்? இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை என்று சொன்னால் நீங்க அப்ப கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருந்து எடுக்கணும். பொதுப்பட்டியல் என்பதே எனக்கும் உங்களுக்குமான ஒத்திசைவு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் அது முடிவுக்கு வர முடியும். நீங்க வச்சுக்கோங்க, தாராளமா வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த மாடல், நவோதயா மாடல்ஸ் கூட நாங்க இதுக்கு முன்னாடியே நாங்க நடத்திட்டோம். இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான மாதிரிகள் வந்துருச்சு. இப்ப புதுசா நீங்க வந்துகிட்டு
என்னமோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் மாதிரியும் கல்வி தரம் குறைந்தது மாதிரியும் தவறான ஒரு நிலையை நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். நீங்கள் கொண்டு வந்த நீட் இப்பொழுது தமிழ்நாடு அதை ஒத்துக்கொண்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் ராஜஸ்தானிலும் பீகாரிலும் யூபியிலும் அங்கே வெடித்துக் கொண்டிருக்கிறது போராட்டங்கள். உண்டா இல்லையா? எப்படி வந்துச்சு அது? நீங்க அதாவது முழுக்க முழுக்க இந்த கல்வியை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் கொண்டு செல்வது என்பது போன்ற ஒரு நிலையை கொண்டு வருகிறீர்கள். அதான் பிரச்சனை அங்க. நமக்குள்ளது அப்படி இல்லை. நம்முடைய கல்வி என்பது மலையகத்து மக்களில் ஆரம்பிச்சு மிகவும் குறைவான மிகவும் எளிய முறையில் இருக்கின்ற மக்கள் வரை நாம இது 1960களிலே 70களிலே நம்ம வந்துட்டோம். இப்ப நம்மளை திருப்பி கூப்பிட்டு இல்ல நீ திரும்பி நாங்க சொல்றதெல்லாம் கேள், இதை கொண்டு உனக்கு பணம் தர முடியாது. இது என்ன சட்டப்பிள்ளைத்தனம்? ஒன்றிய அரசு என்பதும் மாநில அரசு என்பதும் ஒன்றுக்கொன்று எதுவும் குறைந்ததல்ல. முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். மாநில அரசு ஏதோ நீங்கள் கேட்பதை போல நான் சொல்லுவதற்கெல்லாம் நீ தலையாட்ட வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதை சொல்லவில்லை. எனக்கென்று ஒரு சுய நிர்ணய உரிமை இருக்கிறது, எனக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, இந்த தேசத்தில் இருக்கிறது. என்னுடைய வருகை வருவாயை என்னங்க என்னது ஒரே ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும் ஐயா. ஐயா ராஜகுமார் சார், ஒரே ஒரு குறுக்கீடு. அதாவது சுய நிர்ணய உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சுய நிர்ணய உரிமை இருந்தா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. 140 கோடி மக்களை கொண்ட இந்தியாவிற்கும் என்ன சொல்றீங்க சார்? அதனாலதான் சார் இந்த பொதுப்பட்டியல் இருக்குது. இல்ல பொதுப்பட்டியலுக்கு எமர்ஜென்சி காலத்துல கொண்டு போனாங்க, அதை கவனிச்சுக்கிடுங்க. சரி சார், இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பொதுப்பட்டியல் இருக்குது சார், விவசாயம் பொதுப்பட்டியல் இருக்குது. இப்ப கல்வியை பேசுங்க சார். கல்வி வந்து நீங்க சரி, அப்ப அதுல உரிமை கிடையாதுன்னா என்ன அர்த்தமா? இல்ல சுய நிர்ணய உரிமைங்கிறது தவறான வாதம்ங்க. சுய நிர்ணய உரிமைன்னா நீங்க தனித்தமிழ்நாடு கேட்கீங்களா? தனித்தமிழ்நாட்டினுடைய சுய நிர்ணய எதை பேசுறா எதோட லிங்க் பண்றீங்க? இல்ல அது இல்ல. சுய நிர்ணய உரிமைன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில வந்து கேளுங்க, ஒரு கன்கரண்ட் லிஸ்டுக்கு போன பிறகு ரெண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்துட்டா எது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் செல்லும். அதுதான் சட்டம். சரி, கொஞ்சம் பேச அவர் அனுமதிங்க சார். நீங்க பேசலாம் சார். இல்ல செல்வம் அவர்கிட்ட திரும்ப ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற சட்டசபைக்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருக்கிறதா இல்லையா? எந்த சட்டசபைக்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருக்கிறதோ அதற்கென்று இறையாண்மை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அது எப்படி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மத்திய அரசு என்பது எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற அரசாக இருக்க வேண்டும். ஆனால் இங்க இருக்கின்ற தமிழர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்படித்தான் கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய அமைச்சர் எல் முருகன் கூட அதை சொல்லுகிறார், கொடுக்க மாட்டார்கள். இது என்ன மாதிரியான இது வரன்முறை? கொடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும். இதுதான் எங்களுக்கு வேலையாகிவிட்டதா? ஆளுநராக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றம் சென்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் தான் எங்களுடைய வழக்கை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிறகு நாம் இருவருக்கும் உள்ள ஒரு பொறுப்பு என்ன இருக்கிறது? இப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற பதிலெல்லாம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் இதற்கென்றே சிலரை வைத்திருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசு சொல்லிவிட்டது, நமக்கு எப்படி படம் வேண்டுமா வேண்டாமா? யாருடைய படம் அது? என்னுடைய வரிப்பணம் இல்லையா? என்னுடைய வரிப்பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் தருவேன் என்று சொன்ன பிறகு, நீங்கள் அதை பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்ட பிறகு கொடுக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் தனியாக பேசுவார் என்று சொன்னால் இதை ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்படி வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் மும்மொழி கொள்கைதான் வேண்டும் என்று சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வாருங்கள், அமைச்சரவை அமையுங்கள், அதில் பேசுங்கள். தமிழக மக்கள் ஒத்துக்கொண்டால் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம். பேசலாம் சார். நாம